இன்றைக்கி நான் கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா பட்டுன்னு செய்கிற மாதிரி உள்ள ஒரு மசால் வடை தான் செய்ய போகிறேன். மசால் வடைனா நம்ம இப்போ கடலைப்பருப்பெல்லாம் ஊற வச்சு ரொம்ப டைம் எடுக்கும். இது பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஒரு 10-15 நிமிஷத்தில். அதுவும் இந்த மாதிரி ஒரு சூடான காஃபியோட அருமையான மசால் வடை தான் செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மசால் வடை செய்யறதுக்கு நான் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, இதெல்லாம் நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்துடும். நம்ம நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். அதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு. அதாவது இது எதுக்கு நம்ம ஒரு பைண்டிங்காக தான் சேர்க்குறோம். சப்போஸ் அரிசி மாவும் கடலை மாவும் இல்லைன்னா மைதாவோ கார்ன்ஃப்ளவர் மாவோ நம்ம சேர்த்துக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். அதுக்காக தான். அதில் நான் 1 பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி, 1 கேரட் துருவி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் துருவி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். அதில் 1 கருவேப்பிலையும் நான் பொடியாக கிள்ளி போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இது இப்போ வாட்டர் சேர்க்காமல் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒத்தாப்பில் கிளறினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ ரொம்ப தண்ணி சேர்க்காம நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் நல்லா கலந்துட்டேன். நம்ம பொட்டுக்கடலை மாவு மட்டும் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வடை. அதுக்காக தான் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து செஞ்சோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா மசால் வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். எல்லா வடையும் தட்டி வச்சுட்டேன். வாங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் போட்டு சூடாக்கியிருக்கேன். எண்ணெய் ஒன்று சூடாகிடுச்சு. நம்ம ஒவ்வொரு வடையாக இதில் போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகிற அளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. பொட்டுக்கடலை தான், ஈஸியாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். 2 பக்கமும் நல்லா முறிஞ்சிருச்சு. நம்ம பீட்ரூட் சேர்க்கறதுனால இது கொஞ்சம் பீட்ரூட் கலரில் தான் இருக்கும். கேரட் மட்டும் வேணாலும் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இது இதே மாதிரி பாக்கி உள்ளதையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வடையெல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். எனக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவுக்கு 9 வடை வந்திருந்தது. இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.